வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் ஐஐடிக்களை ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மையங்களாக மாற்றும் விதமாக மாணவர்களுக்கு நவீன திறன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதற்காக ரோபோ வெல்டிங் மிஷின் என்ற தானியங்கி இயந்திரம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் கண்ணன் அளிக்கும் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த அதிமுக ஆட்சியின் போது செய்தியாளரை கண்மூடித்தனமாக தாக்கி காவல்துறையினர் சித்திரவதை செய்த வழக்கை 9 ஆண்டுகள் கழித்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வசூலில் சாதனை படைத்த ஓபன்ஹெய்மர் திரைப்படம் 5 கோல்டன் குளோப் விருதுகளை வென்றிருக்கிறது. பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஹாலிவுட் பிரபலங்கள் பங்கெடுத்தனர். இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வந்தபோது சுங்கத்துறை அதிகாரியிடம் சிக்கிவிட்டதாக கூறி டெல்லி இளைஞரிடம் 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நைஜீரிய ஜோடியை போலீசார் கைது செய்தனர். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஆக்கப்பூர்வமான பொருளாதாரம் என்ற தலைப்பில் பங்கெடுத்திருக்கும் வில்லேஜ் குக்கிங் சேனல் குழுவுடன் நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் நடத்திய கலந்துரையாடல். தொடர்வது சிறிய இடைவேளை.